உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க லவ் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? அது பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கு. என்னாச்சு? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. காதல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, வெறுத்து பேசுறது, ஒதுக்கி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இதுக்கே நீங்க டயர்டானா எப்படி? அந்த பொண்ணு உங்களுக்கு தான். அது கடவுள் கொடுத்த வரம். எப்படி நீ இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நானா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே அந்த கடவுள் தான் அவங்களை எனக்கு அடையாளம் காட்டினாரு. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கண்டிப்பா அண்ணி. இந்த ஜென்மத்துல துளசி தான் என் பொண்டாட்டி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஆமா அண்ணி, நீங்க எதுக்கு வந்தீங்க? சாப்பிடறதுக்கு டைம் ஆயிடுச்சு, கூப்பிட்டாங்கல்ல. ஓ ஆமா, டைம் ஆச்சுல. சரி வாங்க அண்ணி. இனிமே அவருக்கு ஒண்ணும் இல்ல. கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஆல்கஹால் சாப்பிட்டதால கல்லீரலை பாதிச்சிருக்கு. அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருக்காரு. அதுவும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். கவின், டேக் கேர். நோ ஆல்கஹால். இதுக்கு மேலேயும் இப்படி பண்ணுவியா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. இதோட இந்த குடி எல்லாத்தையும் நிறுத்திடு. நீ நல்லா இருக்கணும்டா. வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை எப்படி சமாளிக்க போறனோ எனக்கு தெரியல. உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு துடிச்சு போயிருக்காரு அவரு. அவர் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சுடா. சாரிம்மா, உன்னையும் அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் அவளை நினைச்சு பார்க்க மாட்டேன். இது போதும்டா கவின், இது போதும். அம்மா, எனக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, நான் போய் எக்ஸாம் எழுதணுமா? கவின், இரு, எந்திரிக்காதடா. இப்போதைக்கு எக்ஸாம் எல்லாம் எழுத வேண்டாம். இப்ப நான் போகலைன்னா 1 வருஷம் நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடுமா? அப்புறம் அரியர்ஸ் வச்சுதான் எழுதுற மாதிரி ஆயிடும். முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது எக்ஸாம் இருந்தா எழுதலாம், இல்லன்னா அடுத்த வருஷம் கூட எழுதிக்கலாம். இப்ப படிப்பை விட உன் ஆரோக்கியம் தாண்டா முக்கியம். நீ எவ்வளவுதான் எக்ஸாம்க்கு போறன்னு சொன்னாலும் உங்க அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரா? யோசிடா. ஐயா, நம்ம ஏரியா ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? என்னையா, ஏதாவது பஞ்சாயத்தா? அது இதப்படி சொல்லுங்க ஏசி சார். சார் ஒண்ணும் இல்ல, நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யார் கொடுத்தது? ஆக்சிடென்ட்ல இறந்து போனார்ல, அவருடைய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காதனால நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்தோம். இப்ப கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, அதனால கண்டிப்பா என்கொயரி எடுக்கணும் சார். நீங்களே சம்பந்தப்பட்டவங்கிட்ட பேசி காம்ப்ரமைஸா போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. நான் வைக்கிறேன் சார். அப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தொகுதியில ஒரு மாநாட்டை போட்டுருணும். தலைவர்கிட்ட பேசிட்டீங்கன்னா அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதிர்கட்சிக்காரங்க ஒரு 50,000 பேர் உட்கார மாதிரி பந்தல போட்டானுங்க. நம்ம 1,00,000 பேர் உட்கார மாதிரி பந்தல போட்டு சும்மா அசத்திடணும்பா. மாநாட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, கார் பார்க்கிங் எந்த குறையுமே இருக்க கூடாதுப்பா. இது சிறப்பா பண்ணி ஆகணும். நீங்க தலைவர்கிட்ட எப்ப பேசுறீங்க? அப்பா, அப்பா, என்னப்பா கேட்ட? அப்பா என்னாச்சு? என்ன சொல்ற? அப்பா என்னப்பா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க வேற ஏதோ யோசனையில இருக்கீங்க. அது வேற யோசனை இல்லையா? என்னடா சொல்ற? அதான்ப்பா நம்ம மாநாடு பத்தி தான்.
மாநாட்டுக்கு தேவையான வேலை நீ பாரு, நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்கப்பா. அப்பா எல்லாம் ஓகேவா? சார் சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்களே அந்த சோலார் ப்ராஜெக்ட், அதை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்ப சந்தோஷம் சார். இத்தனை நாளா நாங்களும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மற்ற விஷயங்களை நாம நேர்ல பேசிக்கலாமா? ஓகே சார், தேங்க்யூ, பாய். நேர்ல வாங்க, பேசிக்கலாம். ப்ராஜெக்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மற்ற விஷயங்களை நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். ஆனா நாம தானே எப்பவுமே ஃபோன் பண்ணி ப்ராஜெக்ட பத்தி கேட்போம். இன்னைக்கு என்ன அவரே ஃபோன் பண்ணி ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு? அதான் உன் புருஷனோட திறமை. சூப்பர் ஜெகன். நம்ம இத உடனே செலிப்ரேட் பண்றோம். ஓகே. எனக்கே ஆட்டம் காட்டுறியா? உன்னை எப்படி பண்ண வச்சேன் பாத்தியா? கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுவாங்களா ஐயா? வாபஸ் வாங்கிடுவாயா? வாங்கித்தானே ஆகணும். மறுபடியும் பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்க, அப்ப இந்த ஈஸ்வரமூர்த்தி யாருன்னு தெரியும் அவனுக்கு. சரிங்க ஐயா. பிசினஸ்ல இறக்கம் பார்த்தா அப்புறம் நான் கம்பெனியை மூடிட்டு தான் போகணும். சார் இல்ல சார். சார் போங்க சார். உங்க ஒருத்தருக்காக ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்க முடியும்? உங்களுக்காக பண்ணா அப்புறம் எல்லாரும் லைன்ல வந்து நிப்பாங்க சார். அப்புறம் போட்ட ரூல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் கம்பெனிக்கு தான் சார் லாஸ். போங்க சார் ப்ளீஸ். நாளைக்கு அஞ்சலி கன்சீவ் ஆயிட்டானா அவளுக்கு சீரு, செனத்தி, வளகாப்பு, அப்புறம் குழந்தை பிறந்தா அதுக்கு செயின், மோதிரன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கீங்க. நமக்குன்னு ஒரு சின்ன வீடு கட்டி அதுல வாசல்ல சிவராமன் லக்ஷ்மி இல்லம்னு எழுதணும். அடுத்த மாசமே ஒரு 20,000 சேர்த்து தந்துடுறேன். வேணாம் சார், நீங்க தப்பு பண்றீங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கம்ப்ளைண்டா? எங்க பண்ணுவ? எனக்கு எல்லா இடத்துலயும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. சார், உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருப்பாங்கல்ல சார், அவங்க கிட்ட யாராவது இப்படி நடந்துகிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? துளசி, கூல் கூல். எதுக்கு பூமர் மாதிரி பேசுறீங்க? நான் ஒண்ணு சும்மா 50,000 தள்ளி கொடுக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் தரேன். இப்ப வேணா உனக்கு இது புதுசா இருக்கும், ஆனா போக போக இது பழகிரும். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.